அதிகாரம் 4. தலைப்பு: இந்து சகோதர மக்களின் வேதம் எது? இந்த புத்தகத்தில் சென்ற அதிகாரத்தில் கடவுளிடமிருந்து மனித இனத்திற்கு என்று தரப்பட்ட திருவார்த்தைகள் அடங்கிய நூல் எதுவென்றால், பைபிள் என்று ஆங்கிலத்திலும் வேதாகமம் என்று தமிழிலும் அழைக்கப்படும் நூல்தான் என்று கூறினோம். இதன்படி பார்த்தால் வேதாகமம் மனித குலம் அனைத்திற்குமே வேதாகமமாக, அதாவது வேத நூலாக இருக்கிறது என்பது தெளிவாகிறது. இது உண்மைதானா என்கிற கேள்வியை எழுப்பி அதற்குரிய பதிலை இந்து சகோதர மக்களின் கண்ணோட்டத்தில் ஆராய்ந்து பார்ப்பதே இந்த அதிகாரத்தில் நாம் செய்யப்போவது. ஆழமான உண்மைகள் கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு விசித்திரமாக, நம்ப முடியாததாக இருக்க முடியும். ஆகவே இப்படிப்பட்ட எதையும் மேலோட்டமாக பார்த்துவிட்டு இப்படி இருக்க முடியாது என்று ஒதுக்கிவிடாமல் மனதில் பதித்து நன்கு அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதன் பிறகே எது எப்படி என்று முடிவு செய்ய வேண்டும். இவ்விஷயத்தில் நான் சிந்தித்து பார்த்தவற்றை என்னால் முடிந்தவரை கவனமாக கூறுகிறேன். தாங்களும் கூடியவரை கவனமாக கேட்டு சிந்தித்து பார்க்கும்படியும் தேவையானால் எனக்கு எழுதி தெரிவிக்கும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வேதம் என்று கூறப்படும் நூல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? வேதம் என கூறப்படும் நூல் முதலாவதாக கடவுளை பற்றிய அறிவை மனிதனுக்கு புகட்டுவதாக அமைய வேண்டும். கடவுளுக்கு விருப்பமானது எது, வெறுப்பானது எது என்பதை மனிதனுக்கு அறிவித்து, அதன் அடிப்படையில் மனிதன் செய்ய வேண்டிய சரியான காரியங்கள் எவை, மனிதன் செய்யக்கூடாத தவறான காரியங்கள் எவை என்பனவற்றை அவனுக்கு கற்பிக்க வேண்டும். மொத்தத்தில் மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் நல்லது எது, கெட்டது எது என்பதை திட்டவட்டமாக உரைத்து மனிதனை இறைவனிடம் கொண்டு சேர்க்கும் சரியான பாதையை காட்ட வேண்டும். இந்து சகோதர மக்களின் வேதம் என்று ரிக் வேதம், யஜூர் வேதம், சர்ம வேதம், அதர்வண வேதம் ஆகிய 4 குறிப்பிடுகிறார்கள். இந்த வேதங்களில் கூறப்பட்டுள்ளவற்றை விளக்கி கூறுபவை உபனிஷதங்கள் எனப்படுகின்றன. வேறு சிலர் பகவத்கீதை என்கிற நூலையே இந்து சகோதர மக்களின் வேதம் என்று குறிப்பிடுகிறார்கள். மேலே குறிப்பிட்ட நூல்களை படித்து பார்த்தால் வேதம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி மேலே கூறப்பட்டுள்ள அம்சங்கள் பலவற்றையும் நாம் காண முடிவதில்லை. கடவுளை பற்றின பல்வேறு ஊகங்களும் குழப்பமான கருத்துக்களும் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு கூறப்பட்டிருக்கின்றன என்றுதான் கூற வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் காரணம் இதுதான்: ஒரு தந்தை பெரிய தத்துவ ஞானியாக, ஒரு பெரும் நிபுணராக, பராக்கிரமம் வாய்ந்த ஒரு சக்கரவர்த்தியாக இருக்கலாம். அவரை பற்றின பல உண்மைகள் புரிந்து கொள்வதற்கு அரிதானவையாக இருக்கலாம். ஆனாலும் அவர் தமது மகனுக்கு எழுதும் கடிதம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? தன்னுடைய தந்தை யார், எப்படிப்பட்டவர், அவர் தன்னிடம் என்ன எதிர்பார்க்கிறார், தனக்கு என்ன புத்திமதி கூறுகிறார் என்பது போன்ற காரியங்கள் மிகவும் திட்டவட்டமாக அக்குழந்தைக்கு விளங்கும்படி இருக்க வேண்டும் அல்லவா? தனது தந்தையை பற்றிய குழப்பமான ஊகமான அறிவை அல்ல, நம்பிக்கையான தெள்ளத் தெளிந்த அறிவையே புகட்டுவதாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் மேற்படி நூற்களில், குறிப்பாக உபனிஷதங்களில் கடவுள் எப்படிப்பட்டவர் என்பது பற்றிய விளங்காத தத்துவங்களும் குழப்பமான வாத விவாதங்களுமே மலிந்திருக்கின்றன. மேற்படி நூற்களில் கடவுளை பற்றி கூறப்பட்ட அனைத்துமே புரிந்து கொள்ள முடியாதவையாக இருக்கின்றன என்று கூற முடியாது. ஒரு சில புரியத்தான் செய்கின்றன. ஆனால் அவை சரியானதாக இருக்கும் என்று நம்ப இயலவில்லை. உதாரணமாக, கடவுள் விருப்பு வெறுப்பு அற்றவர் என்கிற கருத்து ஆங்காங்கே காணப்படுகிறது. ஆனால் இது எப்படி சரியானதாக இருக்க முடியும்? ஏனென்றால் மனிதன் செய்யக்கூடிய காரியங்களில் சரியானது எது, தவறானது எது என்பதை முடிவு செய்யும்போது கடவுளுக்கு விருப்பமானது எது, வெறுப்பானது எது என்கிற அடிப்படையில் அல்லாமல் வேறு எப்படித்தான் முடிவு செய்ய முடியும்? கடவுள் ஒரு தந்தை, நாம் அவரது மக்கள் என்றால்
தமது மக்களை குறித்த காரியங்களில் விருப்பு வெறுப்பு அற்றவராக ஒரு தந்தை இருக்க முடியுமா? இது சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இன்னும் நிறைய கூறலாம், ஆனால் நான் சுருக்கமாகவே சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஒரு தந்தையிடமிருந்து வரும் வார்த்தைகள் ஒரு குழந்தையின் வாழ்வுக்கு எப்படி கரை கட்டுகின்றனவோ அதுபோலவே வேத நூல் என்று ஒன்று இருக்குமானால் அதில் கூறப்பட்டிருக்கும் வார்த்தைகள் மனித வாழ்க்கையை வரையறுத்து காண்பிக்க வேண்டும். ஆனால் ரிக், யஜூர், சாமம், அதர்வணம் ஆகிய நூல்களும் அவற்றின் உபநிஷதங்களும் இந்து சகோதர மக்களின் வாழ்க்கை முறைகளை எந்த அளவுக்கு வரையறுத்து காண்பிக்கின்றன? வேறு விதமாகச் சொன்னால், இந்த நூல்கள் கொடுக்கும் அறிவையும் ஆலோசனைகளையும் இந்து மக்களிடம் அழித்து போட்டுவிட்டால் அது சராசரி இந்து சகோதர மக்களின் இப்போதைய வாழ்க்கை முறைமைகளை பாதிக்கும் என்று நம்ப இடம் இருக்கிறதா? ஒரு இந்து என்கிற முறையில் நான் சிந்தித்து பார்த்தபோது அப்படி நம்ப இடமிருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் ரிக், யஜூர், சாமம், அதர்வணம் ஆகியவற்றின் உபநிஷதங்களை படித்து பார்க்கும்போது அவற்றில் காணப்படும் கடவுளை பற்றிய அறிவுக்கும் மிக மிக பெரும்பான்மையான இந்து சகோதர மக்களின் வாழ்க்கை முறைகள், சமய ஒழுங்குகள் ஆகியவற்றுக்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லை என்பது எளிதாகவே கண்டுகொள்ளக்கூடிய உண்மையாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் வேதாகமத்தை படித்து பார்த்தோம் என்றால் அதில் காணப்படும் அறிவுக்கும் மிக மிக பெரும்பாலான இந்து சகோதர மக்களின் வாழ்க்கை முறைகள், சமய ஒழுங்குகள் ஆகியவற்றுக்கும் மிகுந்த தொடர்பு காணப்படுகிறது. இது விசித்திரமாக இருக்கிறது இல்லையா? ஆனாலும் இது உண்மையாக இருக்கிறது. இது எப்படி என்பதை சுருக்கமாக காணுவோம். முதலாவது, பலியிடும் பழக்கம். தாங்கள் சாமி என்று கருதுபவற்றுக்கு ஆடு, மாடு, பறவைகள் ஆகியவற்றை பலி கொடுக்கும் வழக்கம் இந்து சகோதர மக்களிடத்தில் காணப்படுகிறது. இந்த பழக்கம் நிலவுவதற்கு ஆதாரமான காரணங்களும் விளக்கங்களும் ரிக், யஜூர், சாமம், அதர்வணம், உபநிஷதங்கள், கீதை ஆகிய நூற்களில் கிட்டத்தட்ட கொஞ்சமும் கிடையாது. ரிக்வேதத்தில் ஓரிரு இடங்களில் பலியிடுவது பற்றி குறிப்பிடப்படுகிறதே ஒழிய விளக்கம் ஏதும் கொஞ்சமும் இல்லை. அப்படி இருக்குமாயின் தயவு செய்து எனக்கு தெரிவித்து எழுதுங்கள். இது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது. ஆனால் வேதாகமத்தின் கண்ணோட்டத்தில் தெளிவான விளக்கம் இருக்கிறது. இவ்விளக்கம் சுருக்கமாக கீழே தரப்படுகிறது. கடவுள் மிக அன்பானவர் என்பதால் மிக நீதியானவரும் கூட. ஆகவே பாவங்கள், தவறுகள் செய்யப்படும் போது அதற்கான தண்டனையை கடவுள் கட்டாயமாக நிறைவேற்றியே ஆக வேண்டும். எந்த ஒரு பாவமும் அது எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் சரி, பெரிதாக இருந்தாலும் சரி, உயிர் வாழ்க்கையை பாதிப்பதாக இருக்கிறது. எனவே பாவம் செய்தால் அதற்குரிய நியாயமான தண்டனை என்னவெனில், பாவம் செய்தவன் தனது உயிரை இழக்க வேண்டும் என்பதே ஆகும். இது வேதாகமத்தில் கூறப்படும் கடினமான உண்மை. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்பது வேதாகம உரை. எசேக்கியேல் 18:4. இந்த புத்தகத்தின் 2வது அதிகாரத்தில் கூறப்பட்டபடி இந்த மரண தண்டனை கடவுள் நடத்தவிருக்கும் 3வது நியாய விசாரணையின் முடிவில் நிறைவேற்றப்படும். இது நித்திய மரணமாக இருக்கும். வேதாகமத்தில் இது 2ஆம் மரணம் என்றும் அழைக்கப்படுகிறது. மனிதர்களாக பிறந்த அனைவருமே அவ்வப்போது ஏதாவது ஒரு பாவத்தை செய்கிறவர்களாகவே இருக்கிறார்கள். ஆகவே மேற்படி நியதியின்படி மனிதர்கள் அனைவருமே நித்திய மரணத்திற்கு ஆளாகவிருக்கிறார்கள். ஆனால் கடவுள் மகா கருணை உள்ளம் படைத்த தந்தையைப் போன்றவர். ஆகவே அவரால் எப்படி மனிதர்கள் நித்திய மரணத்திற்கு உள்ளாவதை பார்த்து சகித்து கொண்டிருக்க முடியும்? முடியாதுதான், இல்லையா? ஆனாலும் கடவுளின் தர்மப்படி பாவத்திற்குரிய தண்டனை நிறைவேற்றப்படவே வேண்டும். இந்த சிக்கலை அவிழ்ப்பது எப்படி? இங்கேதான் கடவுள் செய்த அதிசயமும் அற்புதமுமான திட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உத்தமமான நீதிபதி ஒருவரின் மகன் குற்றம் செய்து பிடிக்கப்படுகிறான் என்று வைத்துக்கொள்வோம். நீதி விசாரணையின் போது அவன் அந்த உத்தமமான நீதிபதி முன்பாக நிறுத்தப்படுகிறான்.
நீதிபதி என்கிற முறையில் அவர் நியாயம் விசாரித்து உரிய தண்டனை விதிக்கிறார். அதன்படி அவன் பெருந்தொகை ஒன்றை அபராதமாகச் செலுத்த வேண்டும். அதனை செலுத்த தவறினால் செலுத்தி முடிக்கும் வரை சிறைவாசம் அனுபவிக்க வேண்டும். நீதிபதி என்கிற முறையில் இப்படி தீர்ப்பளித்தாலும் ஒரு அன்பு தந்தை என்கிற முறையில் அவரால் எப்படி தன் மகனின் சிறைவாசத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆகவே அவர் செய்தது என்னவெனில், தன்னிடமிருந்த சொத்து பத்து அனைத்தையும் விற்று வறியவராகி அதன் மூலம் மகனுக்கு விதிக்கப்பட்ட அபராதத்தை தானே செலுத்தி மகனை சிறைவாசத்திலிருந்து மீட்டுக்கொண்டால் அதுவே போதும் என்று மீட்டுக்கொள்கிறார். தம் மக்களாகிய மனிதர்களை மரணத்திலிருந்து மீட்டுக்கொள்வதற்காக கடவுள் செய்த செயல் மேற்படி தந்தை செய்த செயலை போன்றதுதான். ஆனால் அதைவிட மிகவும் மனதை உருக்கும் செயல். தெய்வீக நீதியின்படி மனிதனுக்குரிய மரண தண்டனையை வழங்கி தீர்ப்பு கூறிய அவர் அதோடு நின்றுவிடவில்லை. மனிதனுக்கு விதிக்கப்பட்ட அபராதமாகிய மரணத்தையும் தானே முன்வந்து செலுத்தி விடுகிறார். இழிவும் கேவலமும் ஏளனமும் உடற்துன்பமும் ஆன்மீக துயரும் நிறைந்த அந்த மரணம்தான் எத்தனை கொடியது! அதன் கொடுமையை உங்களாலும் என்னாலும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. உண்மை என்னவென்றால், அப்படி கற்பனை செய்து பார்க்க வேண்டிய நிலை கூட உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் கேட்காமலே நமக்காக அவர் தாமாகவே முன்வந்து அபராதத்தை செலுத்தி விடுகிறார். அதன் மூலம் மனிதன் தனக்கு விதிக்கப்படும் நித்திய மரணத்திலிருந்து தப்பித்து கொள்ள வழி ஏற்படுத்தி விடுகிறார். இப்படியாக மனிதனுக்குரிய மரணம் என்னும் அபராதத்தை கடவுள் தானே செலுத்திய செயல்தான் இப்பூமியின் சரித்திரத்தில் பாலஸ்தீன நாட்டில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தேறியது. இவ்வாறு மனிதனை காப்பாற்றுவதற்காக கடவுள் தானே மரித்தார் என்பது ஒரு மாபெரும் சரித்திர உண்மை. புரிந்து கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் கடினமான விசித்திரமான ஒரு ஆன்மீக உண்மை. இவ்வாறு மனிதனின் பாவத்திற்கென்று தான் பலியாகி மரிக்க வேண்டும் என்பதற்காகவே கடவுள் ஒரு மனித உருவில் அவதாரம் எடுத்து வந்தார். கடவுள் அவதாரமான அந்த மனிதர்தாம் எபிரேய மொழியில் மேசியா இயேசு என்றும், கிரேக்க மொழியில் ஜீசஸ் கிரைஸ்ட் என்றும், அரேபிய மொழியில் ஈசா நபி என்றும் அழைக்கப்படுவர். தமிழில் அவரை முக்திநாதர் என்று அழைக்கலாம். நித்திய மரணத்திலிருந்து மனிதனை தப்புவிப்பதற்காக கடவுள் தாமே அம்மரணத்தை ஏற்றுக்கொண்ட போதிலும் அம்மரணத்திலிருந்து மனிதன் தப்பித்து கொள்ள வேண்டுமானால் மனிதன் செய்ய வேண்டிய சில செயல்களும் இருக்கின்றன. இதற்காக மனிதன் செய்ய வேண்டிய முதல் செயல், இப்படிப்பட்ட நித்திய மரணம் ஒன்று அவனுக்காக காத்திருக்கிறது என்கிற உண்மையை அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அவன் செய்ய வேண்டிய செயல், இந்த நித்திய மரணத்திலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று அவன் விரும்ப வேண்டும். இது முக்கியம். அப்படி அவன் தப்பித்து கொள்ள விரும்பாவிடில் தப்பித்து கொள்ளும்படி கடவுள் அவனை கட்டாயப்படுத்த மாட்டார். கட்டாயப்படுத்த அவரால் முடியாது. மூன்றாவதாக அவன் செய்ய வேண்டிய செயல், நித்திய மரணம் என்கிற அபராதம் தன்னிடத்தில் கேட்கப்படுகிறது என்பதை அவன் அறிந்து, இந்த அபராதத்தை கடவுள் அவதாரமாகிய முக்திநாதர் தனக்காக செலுத்திவிட்டார். ஆகவே தான் அந்த அவதாரத்தை செலுத்த வேண்டிய அவசியமில்லை என்று கூறி அறிக்கையிட வேண்டும். இப்படிப்பட்ட அறிக்கையை மனிதன் எப்படி இடுவது என்பது பற்றி நிறைய கூறலாம். ஆனால் சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில் அவனது வாழ்க்கையே இப்படிப்பட்ட அறிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறுவதே சரியாக இருக்கும். இச்செயல்களை ஒரு மனிதன் செய்யும்போதுதான் முக்திநாதர் ஏற்கனவே செலுத்தியிருக்கும் மரண அபராதம் அவனது கணக்கில் ஏற்றப்படவும், அவன் செலுத்த வேண்டிய மரண அபராதம் அவன் கணக்கிலிருந்து கழிக்கப்படவும், அதன் மூலம் அவன் நித்திய மரணத்திலிருந்து தப்பித்து கொள்ளவும் வழி பிறக்கிறது. மேலே கூறியபடி மனிதன் செய்ய வேண்டிய செயல்கள் அவனது இரட்சிப்புக்கு, அதாவது நித்திய மரணத்திலிருந்து அவன் தப்பித்து கொள்வதற்கு மிக அவசியமானவை. மனிதன் இவற்றை செய்யாவிடில் கடவுள் முக்திநாதர் வடிவில் வந்து மரித்த பெரிய மரணம் பெரும் அபத்தமாகிவிடுகிறது. ஆகவே கடவுள் தனக்காக மரித்த மரணத்தை மனிதன் எப்போதும் தன் நினைவில் வைத்திருந்து அதன்படி செயல்படுவது மிக மிக அவசியம். ஆனால் கடவுளின் எதிரியாகிய லூசிபர் மனிதனின் மூளையிலும்
நரம்பிலும் இதயத்திலும் இருந்து வேலை செய்து இந்த பெரும் உண்மையை மனிதன் மறந்து போகும்படி செய்வதில் முனைப்பாக இருப்பான் என்பது கடவுளுக்கு தெரியும். ஆகவே இவ்வுண்மையை மனிதன் மனதில் ஆழமாக பதித்து அவன் மறந்துவிடாமல் இருப்பதற்காக மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தும்படியாக கடவுள் கற்பித்த செயல்முறை பாடம்தான் மனிதன் தனது பாவங்களுக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை பலியிடுவது என்பது. சிறிய ஆட்டுக்குட்டி ஒரு சுத்தமான பிராணி, ஒரு அப்பாவியான தீமை செய்யாத ஒரு பிராணி. ஆகவே சிறு ஆட்டுக்குட்டியானது பரிசுத்தமான குணங்கள் கொண்டவராயும் தீமையேதும் அற்றவராயும் விளங்கும் இறைவனுக்கு அடையாளமாக இருக்கிறது. மனிதன் ஒரு ஆட்டுக்குட்டியை தனக்காக பலி கொடுக்கும்போது இறைவன் தனக்காக மரிக்கிறார் என்பதை நினைவு கூற வேண்டும். ஒன்றுமறியாத ஒரு அப்பாவி மிருகத்தை பலி கொடுப்பது கொடுமையான செயல். இதை மனிதன் உணரும்போது தனக்காக இறைவனே பலியாவது எத்தனை கொடுமையான செயல் என்பதை எண்ணி பார்த்து இதயம் நொறுங்க வேண்டும். அவ்வாறு அவன் தனது பாவங்களின் நிமித்தம் இதயம் நொறுங்கும்போது இறைவனின் ஆவி அவனது பாவங்களை கழுவி அவனை சுத்திகரிக்கிறது. இது மனிதனின் வாழ்நாள் முழுவதும் நடக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போது மனிதன் உண்மையிலேயே பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரிசுத்தனாகவும் நித்திய மரணத்திலிருந்து தப்ப உரிமை பெற்றவனாகவும் ஆகிறான். இவ்வாறாக மனிதன் தனது பாவங்களுக்காக ஒரு சுத்தமான அப்பாவியான பிராணியை கடவுளின் பிரதிநிதியாக நியமித்து அதை பலி கொடுப்பது என்பது இறைவனாலேயே கற்பிக்கப்பட்ட ஒரு செயல்முறை. ஆதியில் இது ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கு கற்பிக்கப்பட்டது. பிறகு இறைவன் ஆதாமுக்கு கொடுத்த கட்டளையின்படி அனைத்து தலைமுறைகளுக்கும் வழி வழியாக கற்பிக்கப்பட்டு வருகிறது. இது இறைவன் ஏற்படுத்திய தத்துவம். இதனை மனிதன் உரிய வகையில் செய்து அதன் மூலம் தனது இரட்சிப்பிற்கான உண்மைகளை மனதில் வைத்து அதன்படி வாழ்ந்து நித்திய மரணத்திலிருந்து விலகி இறைவனை மீண்டும் சேர வேண்டும் என்பதற்காக இறைவன் ஏற்படுத்திய தத்துவம். கடவுளின் எதிரியாகிய லூசிபர் மேற்படி பலி என்னும் இறை தத்துவத்தை மனிதன் மறப்பதற்காக பல மாறுதல்களை இதில் புகுத்தியிருக்கிறான். மனிதன் கடவுளை குறித்த காரியங்களில் கவனமில்லாதவனாக இருப்பதால் லூசிபர் கற்றுக் கொடுத்த இந்த மாறுதல்களையும் அவன் ஏற்று செயல்பட்டு வந்திருக்கிறான். கடவுளின் அடையாளமாக பலியிடப்படும் பிராணி சுத்தமான பிராணியாகவும் தீமையற்ற அப்பாவியான பிராணியாகவும் இருக்க வேண்டும். ஆகவே சிறிய ஆட்டுக்குட்டி, கன்றுக்குட்டி போன்ற மிருகங்களும் புறா, காட்டுக்குருவி போன்ற பறவைகளுமே பலியிடப்பட வேண்டும். இது இறை தத்துவம். ஆனால் பின்னால் மனிதர்கள் லூசிபரின் சொற்களை மனதில் கேட்டு பலியிடுவதன் உண்மை தத்துவத்தை மறந்து பலியிடுவது இறைவனுக்கு தாங்கள் கொடுக்கும் அன்பளிப்பு என்று எண்ணிக்கொண்டார்கள். இதன் விளைவாக சுத்தமான மிருகங்களை தாம் பலி கொடுக்க வேண்டும் என்பதை மறந்து ருசியான மாமிசம் உள்ள பன்றி, கோழி போன்ற அசுத்தமானவற்றையும் பலி கொடுக்கிறார்கள். மிருகங்கள், பறவைகள் போன்று சாதாரணமானவற்றை பலி கொடுப்பது இறைவனுக்கு தாங்கள் செய்யும் உபகாரம் என்கிற லூசிபரின் தத்துவத்தை ஏற்றுக்கொண்டதன் விளைவாக மனிதர்களிடையே புகுந்த இன்னொரு விபரீதம்தான் மனித குழந்தைகளை பலி கொடுப்பது. சாதாரணமான மிருகங்களையும் பறவைகளையும் பலியிடுவது கடவுளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்றால், தங்களுக்கு அருமையான தங்களது குழந்தைகளையே பலி கொடுத்தால் இறைவன் எவ்வளவு சந்தோஷப்படுவார் என்று நினைத்து குழந்தைகளையும் பலி கொடுக்க ஆரம்பித்தார்கள். இது லூசிபரின் தத்துவம். இறைவனின் தர்ம நெறிகள் அனைத்திற்கும் ஏதாவது மாற்று நெறி படைத்து கொடுப்பதே லூசிபரின் தலையாய வேலையாக இருக்கிறது என்பதை முன்னமே பல இடங்களில் கூறியிருக்கிறோம். பலியிடுவதில் உள்ள இறைவனின் தத்துவத்தையும் இதேபோல் லூசிபர் மாற்றி வைத்திருக்கிறான் என்பதையும், கடவுள் காரியங்களில் கவனமில்லாத மனிதர்கள் இதிலேயும் கடவுள் நெறியை மறந்து லூசிபரின் நெறியில் நடந்து வந்திருக்கிறார்கள், நடந்து வருகிறார்கள் என்பதையும் மீண்டுமாக இங்கே காண்கிறோம். ஆகவே என்ன காண்கிறோம்? இந்து சகோதர மக்களிடையே காணப்படும் பலியிடும் சடங்கில் உள்ள உண்மைகளுக்கும் தவறுகளுக்கும் உள்ள ஆதாரம் எது என்பதை வேதாகமம் விளக்குகிறது என்பதையே இங்கு காண்கிறோம். மாமிச உணவு அருந்தும் பழக்கம் வந்த விதம்.
இறைவன் மனிதனுக்கென்று ஆதியில் நியமித்த உணவு சைவ உணவே என்று முன்னமே பார்த்திருக்கிறோம். இது உண்மையானால் மாமிச உணவு அருந்தும் பழக்கம் எப்படி வந்தது? வேதாகமத்தின் கண்ணோட்டத்தில் இதற்கும் ஒரு விளக்கம் உண்டு. ஏதேன் தோட்டத்தில் இருந்த முதல் மனிதன் பாவம் செய்யாமல் இருந்தவரை பிரச்சினை ஏதும் இல்லை. ஆனால் கடவுளின் எச்சரிப்பு வார்த்தைகளை ஒதுக்கிவிட்டு லூசிபரின் தூண்டுதலுக்கு கீழ்ப்படிந்தபோது லூசிபரின் ஆவியை தன் இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு பாவ குணத்தை தன்னிலே உருவாக்கி கொண்டான். இதனால் மனிதன் இறை நீதியின்படி நித்திய மரணத்திற்கு நியமிக்கப்பட்டதையும் அதிலிருந்து மனிதனை காக்க இறைவன் தானே மரித்த விவரத்தையும் அதனை நினைவில் வைத்திருந்து செயல்படும்படி பலியிடும் சடங்கு கற்பிக்கப்பட்ட விவரத்தையும் சற்று முன் பார்த்தோம். பலியிடுகிறவன் வெறுமனே பலியிட்டால் மட்டும் போதாது. இடப்பட்ட பலியானது இறைவன் பலியாவதை குறிக்கிறது என்பதை உணர வேண்டும். அந்த பலியை தனது மரணமாக ஏற்றுக்கொள்வதன் மூலமே தான் நித்திய மரணத்திற்கு விலக்காகி புது ஜீவனாகிய நித்திய ஜீவனை பெறுகிறோம் என்பதை உணர வேண்டும். இதுவே பலியிடுவதில் உள்ள இறை தத்துவம். இது முதலில் ஆதாமுக்கு கற்பிக்கப்பட்டு பிறகு தலைமுறை தலைமுறையாக வழி வழியே கற்பிக்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்து சகோதர மக்கள் உட்பட உலகில் உள்ள அனைத்து இன மக்களிடமும் பலியிடும் முறை இருப்பதற்கு இதுவே காரணம். பாவமானது மனிதனிடத்தில் மேலும் மேலும் வேரூண்டத் தொடங்கிய போது பலியிடுவதில் உள்ள நோக்கத்தையும் அதில் உள்ள இறை தத்துவத்தையும் மேலும் வலியுறுத்தி மனிதனுக்கு நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஆகவே நோவாவின் காலத்தில் பாவத்தின் பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக வெள்ளத்தால் பாவ உலகை அழித்த பிறகு இன்னொரு புதிய நீதியையும் இறைவன் ஏற்படுத்தி வைத்தார். அதன்படி ஆடு, புறா ஆகிய பிராணிகளை மனிதன் தனது பாவங்களுக்காக பலியிடுவதோடு நிறுத்தி கொள்ளாமல் பலியிட்ட பிராணியின் மாமிசத்தை சாப்பிடவும் வேண்டுமென்று நியமித்தார். இதன் தத்துவம் என்னவென்றால், பலியிடப்பட்ட பிராணியின் மாமிசத்தை சாப்பிடும்போது மனிதன் தனக்காக பலியாகும் இறை அவதாரமாகிய முக்திநாதரின் மாமிசத்தை சாப்பிட்டு அவர் சிந்திய இரத்தத்தை குடிக்கும் அனுபவத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதுதான். இது கேட்பதற்கு கடூரமான வார்த்தையாக இருக்கிறதல்லவா? இந்த வார்த்தைகளை இறை அவதாரமாகிய முக்திநாதரே இயேசு கிறிஸ்துவே கூறியிருக்கிறார். வேதாகமத்தில் யோவான் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 50 முதல் 60 வரை வசனங்கள். இவர் இந்த வார்த்தைகளை கூறியபோது அப்போது கேட்டவர்களுக்கும் இது கடினமான உபதேசமாகவே இருந்திருக்கிறது. யோவான் 6:60 பார்க்க. ஆனால் சற்று தியானித்து பார்த்தால் இது புரிந்து கொள்ள கடினமான காரியம் அல்லதான். ஒரு மனிதன் தனது தாயின் மாமிசத்தை தின்றான், அவளது இரத்தத்தை குடித்தான் என்று கேள்விப்பட்டால் அது கஷ்டமாக இருக்கிறது இல்லையா? ஆனால் நாம் ஒவ்வொருவருமே அவ்வாறு செய்தவர்கள்தான். புதிதாக ஒரு உயிர் தாயின் வயிற்றில் உருவாகி வளரும்போது தனது தாயின் இரத்தத்தை குடித்துத்தான் வளருகிறது. என் தாயின் இரத்தத்தை நான் குடிப்பது பாவம் என்று கூறி அந்த கரு தாயின் இரத்தத்தை குடிக்க மறுத்திருந்தால் அது உயிருள்ள குழந்தையாக வளர முடியாது. அது மட்டுமல்ல, அவ்வாறு கருவில் இருக்கும் அந்த குழந்தை மறுக்குமானால் அது தனது தாய்க்கு செய்யும் பெரிய உதவியாக இருக்காது. தனது தாய்க்கு தரும் பெரும் வேதனையாகத்தான் இருக்கும். உயிரில்லாத குழந்தையை பெற்றெடுப்பது ஒரு தாய்க்கு எவ்வளவு வேதனையான காரியம். இதேபோல் ஒரு தந்தை தனது குழந்தைகளின் உணவுக்காக, உடைக்காக, கல்விக்காக பெரும் பாடுகளை ஏற்றுக்கொண்டு இரத்தத்தை வேர்வையாகச் சிந்தி வேலை செய்து பொருளை சேர்த்து சம்பாதிக்கிறான். இவ்வாறு அவன் சம்பாதித்து கொண்டு வரும் பொருளை குழந்தைகள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும்போது அது தகப்பனுடைய மாமிசத்தை தின்று இரத்தத்தை குடிப்பதற்கு சமமான காரியம்தான். இவ்வாறு தனது தாய் தந்தையரின் மாமிசத்தை தின்று இரத்தத்தை குடிப்பதால் தான் குழந்தைகள் உருவாகவும் ஆரோக்கியமாக வளரவும் முடிகிறது. இது தாய் தந்தையருக்கு கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை மீறிய சந்தோஷத்தையும் நிறைவையும் தனது பெற்றோர்களுக்கு தருவதில்தான் குழந்தைகள் பெற்றோருக்கு செய்யும் உதவி இருக்கிறதே அன்றி அவர்களது மாமிசத்தை உண்டு இரத்தத்தை குடிக்க மறுப்பதில் இல்லை. பாவம் செய்த மனிதன் நித்திய மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவன். மனிதனாக பிறந்தவன் எவனுமே
பாவம், அதாவது ஒரு சிறிய பாவமாவது செய்யாமல் இல்லை. ஆகவே மனிதனாக பிறந்தவன் ஒவ்வொருவனுமே நித்திய மரணத்திற்கென்று நியமிக்கப்பட்டு விட்டான். இந்த நித்திய மரணத்திலிருந்து தப்பி நித்திய வாழ்வை அவன் பெற்றுக்கொள்வது என்பது அவன் புது பிறவி ஒன்று எடுத்து புதிதாக வளர்வதற்கு சமமான காரியம். இப்படி புது பிறவி எடுத்து புதிதாக வளர்வது என்றால் அது எப்போது முடியும்? தனது பரம தந்தையும் தாயுமாகிய இறைவனின் மாமிசத்தை புசித்து இரத்தத்தை அருந்தினால்தான் இது முடியும். இது எப்படி நடக்க முடியும்? முக்திநாதர் அறையப்பட்ட சிலுவை மரத்தின் முன்னின்று அதில் சிதைக்கப்பட்ட மாமிசம், சிந்தப்பட்ட இரத்தம், அதனால் அவர் பட்ட உடல் துன்பம், அனைத்து மனிதர்களின் பாவங்களை சுமந்து அதனால் அவர் அடைந்த ஆன்மீக துயரம், இவை எல்லாவற்றின் பின்னால் உள்ள ஆழங்காண முடியாத அன்பு ஆகியவற்றை தியானித்து பார்த்தோமானால் அப்போது அவரது மாமிசத்தை புசித்து இரத்தத்தை அருந்தின அனுபவத்திற்கு உள்ளாக நாம் பிரவேசித்தவர்கள் ஆகிறோம். இந்த அனுபவம்தான் நாம் உண்மையிலேயே இறைவனின் பிள்ளையாக உருவாகவும் வளரவும் உதவுகிறது. மேலே கூறிய விதமாக நாம் ஒவ்வொருவருமே நமது தாய் தந்தையரின் மாமிசத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணின அனுபவத்திற்குள் பிரவேசித்துத்தான் இருக்கிறோம். இந்த அனுபவம் அல்லது நினைவு நமக்கு எப்போதும் இருப்பதனால்தான் நமது தாய் தந்தையரை நாம் நமது தாய் தந்தையர் என்றும் நாம் அவரது பிள்ளைகள் என்றும் நம்பி ஏற்றுக்கொள்கிறோம். இந்த அனுபவம், இந்த நினைவு நமக்கு இல்லையெனில் அவர்களை நமது தாய் தந்தையர் என்றோ நாம் அவர்களது பிள்ளைகள் என்றோ நினைப்பதற்கு காரணமே இல்லை. ஆகவே தாய் தந்தையரின் மாமிசத்தை புசித்து அவர்களின் இரத்தத்தை பானம் பண்ணுதல் என்பது கேட்பதற்கு விகாரமாக இருந்தாலும் மேலே கூறிய விதத்தில் நாம் இந்த அனுபவத்தில் பிரவேசிப்பது பெற்றோர் பிள்ளை என்கிற உறவுக்கு மிகவும் அவசியமான அடிப்படையான காரியம். இதனை நாம் புரிந்து கொள்ளும்போது கீழே கூறப்பட்டுள்ள இன்னொரு உண்மையை புரிந்து கொள்ள முடியும். சராசரி மனிதனை பார்த்து நீ யார் என்று கேட்டு பாருங்கள். எத்தனையோ விதமான பதில்கள் அவனிடமிருந்து வர முடியும். நான் காளியப்ப வாத்தியார் மகன், நான் போடிநாயக்கனூர் என்கிற ஊரைச் சேர்ந்தவன், நான் அமெரிக்கன் கல்லூரியில் ஒரு ஆசிரியன், நான் மதுரை தல்லாகுளத்தில் வசிப்பவன் என்று பலவிதமான பதில்கள் வரலாம். ஆனால் தான் என்னை படைத்த கடவுளின் பிள்ளை என்னும் பதில் வருவதற்கான சந்தர்ப்பம் மிக மிக குறைவு. அப்படி ஒரு பதில் வெகு எளிதாகவும் இயற்கையாகவும் வர சந்தர்ப்பம் இல்லவே இல்லை என்று கூறுவதுதான் சரியாக இருக்கும். இது ஏன்? ஏனென்றால் அந்த சராசரி மனிதன் தன்னை படைத்த இறைவனின் மாமிசத்தை புசித்து அவரது இரத்தத்தை பானம் பண்ணின அனுபவத்தை அவன் இன்னும் பெறவில்லை என்பதே. ஆகவே வேறு விதமாகச் சொல்வது என்றால், கடவுள் முக்திநாதர் என்னும் மனிதராக அவதரித்து மனிதன் பாவங்களுக்காக அவர் தானே பலியாகி மரித்ததன் நோக்கம் என்னவென்றால், அதன் மூலம் மனிதன் தனது மாமிசத்தை புசித்து இரத்தத்தை அருந்திய அனுபவத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். அதன் மூலம் அவன் உண்மையிலேயே தனது பிள்ளையாக, அதாவது இறைவனின் பிள்ளையாக ஆக வேண்டும் என்பதுதான். மனிதன் இந்த அனுபவத்திற்குள் பிரவேசிப்பதற்கு உதவியாக இருக்கும் வகையில்தான் மனிதன் தனது பாவங்களுக்காக இறைவன் மரிக்க இருப்பதை நினைவு கூறும் வகையில் ஒரு சுத்தமான சாதுவான பிராணியை பலியிட வேண்டும் என்கிற நியதியில் பலியிட்ட பிராணியின் மாமிசத்தை புசிக்க வேண்டும் என்கிற நியதியும் தரப்பட்டன. முதல் மனிதனான ஆதாமின் காலத்தில் பலியிடும் நியதி மட்டும் கொடுக்கப்பட்டது. ஆனால் நோவாவின் காலத்திற்கு பின் பாவம் மிகவும் பெருகி நின்ற நிலையில் பலியிடுவது மட்டும் போதாது என்கிற நிலையில் பலியிட்ட பிராணியின் மாமிசத்தை அருந்தவும் வேண்டும் என்கிற நியதி தரப்பட்டது. பலியிடும் மனிதன் அருந்தாவிடினும் அவனுக்காக இறைவனிடத்தில் பரிந்து பேசும் ஆசாரியன் அருந்த வேண்டும் என்று நியமிக்கப்பட்டது. இதில் கூற வேண்டிய காரியங்கள் இன்னும் உண்டு என்றாலும் சுருக்கம் கருதி நான் இதனோடு நிறுத்திக் கொள்கிறேன். மொத்தத்தில் முதலில் மனிதனுக்கு இறைவன் நியமித்த உணவு சைவ உணவுதான் என்றாலும் மாமிச உணவை இறைவன் ஏன் அனுமதித்தார் என்பதை விளங்கிக் கொள்ள இது போதும். மூன்றாவது, கொன்றால் பாவம் தின்றால் தீரும்.
கொன்றால் பாவம் தின்றால் தீரும், இப்படி ஒரு வினோதமான வழக்குச் சொல் இந்து சகோதர மக்களிடையே இருக்கிறது. இது ஒரு மர்மமான கூற்றாகவே எனக்கு இருந்தது. எனது இந்து சகோதரர்கள் பலருக்கும் அப்படித்தான் இருக்கும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் இதற்குரிய விளக்கத்தை ரிக், யஜுர், சாமம், அதர்வணம், உபநிஷதங்கள், கீதை ஆகிய எவற்றிலும் காண முடியாது. நான் இவ்வாறு கூறுவது ஒருவேளை தவறாக இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் எனது தவற்றை திருத்தும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் வேதாகமத்தின் கண்ணோட்டத்தில் மேற்படி கூற்றுக்கு ஒரு விளக்கம் உண்டு. மனிதன் தன்னிடம் உள்ள பாவகுணம் காரணமாக பல பாவங்களை செய்கிறான். இப்பாவங்கள் எல்லாம் களையப்பட முடியுமா வென்றால் முடியும்தான். ஏனென்றால் அவ்வாறு மனிதன் செய்யும் பாவங்களெல்லாம் களையப்பட வேண்டும் என்பதற்காகத்தானே இறை அவதாரமாகிய முக்திநாதர் சிலுவையில் பலியாகி அவரது மாமிசம் சிதைக்கப்பட்டு இரத்தம் சிந்தப்பட்டது. ஆகவே செய்த பாவங்கள் அனைத்தையும் முக்திநாதரின் சிதைக்கப்பட்ட மாமிசத்தின் மேலும் சிந்தப்பட்ட இரத்தத்தின் மேலும் அறிக்கையிடும்போது அப்பாவத்தின் கணக்கு அம்மனிதனுக்கு நீக்கப்படுகிறது. மனிதன் செய்த எல்லா பாவங்களுக்கும் இது பொருந்தும். ஆனால் மனிதன் செய்த பாவங்கள் அனைத்திலும் மிக முதன்மையான ஒரு பாவம், இறை அவதாரமான முக்திநாதரையே சிலுவையில் ஏற்றி கொண்டானே, அதுதான். இவ்வாறு இறை அவதாரத்தையே கொன்ற கொடிய பாவம் கூட களையப்பட முடியுமா? முடியும். எப்போது முடியும்? கொன்று சிதைக்கப்பட்ட அந்த மாமிசத்தை புசிக்கும்போது. ஆகவே கொன்றால் பாவம் தின்றால் தீரும் என்கிற வழக்கின் பொருள் இதுதான். இறை அவதாரமாக வந்த மனிதரை கொன்ற கொடிய பாவம் கூட அந்த சிலுவைநாதரின் மாமிசத்தை தின்கிற அனுபவத்திற்குள் பிரவேசிப்பதனால் களைந்தெறியப்படும். ஆகவே எல்லா பாவங்களும் களையப்பட முடியும் என்பது பொருள். மேற்படி வழக்குச் சொல்லிற்கு, அதாவது கொன்றால் பாவம் தின்றால் தீரும் என்கிற வழக்குச் சொல்லிற்கு வேதாகமத்தின் கண்ணோட்டத்தில் தரப்படும் மேற்படி விளக்கம் தவிர வேறொரு நல்ல விளக்கம் இருப்பின் தயவு செய்து எனக்கு தெரிவித்து எழுதுங்கள்.